ஏ இன்ட்டு ஏ பி இன்ட்டு ஏ ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டா ஏவும் பியும் எடுத்துட்டா இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னது? ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 b ஈக்குவல் டு 1, -4. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு இந்த 3 ரூலையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். என்னென்ன ரூலு? ஏ இன்ட்டு பி, அப்புறம் ஏ இன்ட்டு ஏ, அப்புறம் பி இன்ட்டு ஏ. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு பி என்னது? 2, -2, 3 இன்ட்டு பி என்னது? 1, -4. சா, இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆர்டர் பேரில் எழுதணும் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? 2, 1, அப்புறம் 2, -4, -2, 1, -2, 4, 2, -4, 3, 1, 3, -4. அடுத்து ஏ இன்ட்டு ஏ, ஏவியே திரும்ப ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஒன்றா என்ன வருது பாருங்கள், அதே தான் வரும். 2, 2, இதையே தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 2, 2, அப்புறம் 2, -2, 2, 3, அப்புறம் செகண்ட் -2 எடுக்கணும். -2, 2, -2, -2, -2, 3, அப்புறம் 3, 2, 3, -2, அப்புறம் 3, 3 எல்லாம் எடுத்துட்டோமா? இப்போ பி இன்ட்டு ஏ. பி இன்ட்டு என்னென்னா, பி முன்னாடி இருக்கணும், ஏ பின்னாடி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 1, 2, 1, 2, அப்புறம் 1, -2, 1, 3, அடுத்து -4 இருக்கணும். -4, 2, -4, -2, -4, 3. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னது பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ. அதாவது என்ன அர்த்தம்னா, ஏவும் பிக்யூ தான், பியும் பிக்யூ தான். இப்போது இந்த ரூல் அதே ரூல் தான். என்னது? ஏ இன்ட்டு பி, அப்புறம் ஏ இன்ட்டு ஏ, அப்புறம் பி இன்ட்டு ஏ இல்லையா? பி இன்ட்டு ஏ, இந்த 3 ரூலையும் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஏ இன்ட்டு பி என்னது? ஏ என்னது? இது இல்லையா? பி இது. இப்போ ரெண்டும் சேம் தான் இல்லையா? மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஆர்டினேட்டில் இருக்க ஆர்டர் பேரில் எழுதலாமா? பி, பி, அப்புறம் பி, கியூ, அப்புறம் கியூ, பி, கியூ, கியூ. புரிஞ்சுதா? எல்லாம் ஒன்று தான். ஏன்னா எல்லாம் சேம் தானே, மாறி மாறி போகிறதில்ல. அப்போ எல்லாமே என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். பி, ரெண்டு செட்டுமே சேம் தானேப்பா. இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணாலும் இது தான் வரும், இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் வரும். அப்போ எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? கியூ, பி, கியூ, கியூ, பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. அவ்வளோதான், அந்த ரூல் முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ தேர்டு என்ன சொல்கிறாங்க? ஒரு செட்டு இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான் அது. இங்கேயே முடிச்சிடலாம் அந்த சின்ன ஸ்பேஸ்லேயே. ஏ ஈக்குவல் டு எம், என், பி ஈக்குவல் டு நல் செட்டு, அதாவது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு 3 ரூலையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, அப்புறம் என்னது? பி இன்ட்டு ஏ. இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஒன்றுமே இல்லாததை நீ என்ன தான் உள்ள பேர் எடுக்க முடியாதுல்ல? ஆளே இல்லாத இடத்துல நீ எப்படி பேர் எடுப்ப? கஷ்டம் இல்லையா? அப்போது இது 0,
நல் பாயிண்ட்டு. அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், இதுவும் நல் பாயிண்ட் தான், இதுவும் நல் பாயிண்ட் தான். ஓகேவா? ஆளே இல்லாத இடத்துல நீ எப்படி பேர் தேடுவ? இல்லைல்ல, மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. 0 இன்ட்டு 0, 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அவ்வளோதான் சம். எக்ஸசைஸ் 1.1ல் 2 செட்டு கொடுத்துட்டாங்க. A 1 2 3னும் B என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில இல்லையா. எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. சரி, நம்ம செட்டை ஒழுங்காக எழுதிக்குவோம். A ஈக்குவல் டு 1, 2, 3. இது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக எடுத்துக்குவோம். ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்தால் என்ன வரும், 2, 3, 5, 7 இல்லையா. 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னது, 2, 3, 5, 7 தான். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, A இன்ட்டு பின்னா என்னது, B இன்ட்டு ஏ என்ன ஆகுதுன்னு கேட்குறான். இப்போ இது A, இது B இல்லையா. அப்போது A இன்ட்டு B ஈக்குவல் டு 1, 2, 3 அப்புறம் இன்ட்டு 2, 3, 5, 7. இப்போ இதை ஆர்டர் பேரில் கிராஸ் பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம், 1, 2 ஃபஸ்ட்டு நம்பரு, 1, 2 அப்புறம் 1, 3, 1, 5, 1, 7. செகண்ட் நம்பர் எடுக்கலாமா, 2, 2, 2, 3, 2, 5 அப்புறம் 2, 7. அடுத்த நம்பர் பாருங்கள், 3, 2, 3, 2, 3, 3, 3, 3, 5 அப்புறம் 3, 7. ஓகேவா? இது முடிஞ்சு. A இன்ட்டு B முடிஞ்சிச்சு. B இன்ட்டு ஏ என்னதுன்னு பார்ப்போம். B இன்ட்டு ஏ, B என்னது, B என்னதுப்பா, B நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2, 3, 5, 7. A என்னது, 1, 2, 3. ஓகேவா? இப்போ ரெண்டையும் பேராக எழுதிடலாமா. 2, 1, 2, 1, 2, 2 ஃபஸ்ட் நம்பர் எடுத்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 2, 3, 3, 1, 3, 2, 3, 3 அப்புறம் 5, 1, 5, 2, 5, 3 அப்புறம் 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா? முடிஞ்சிச்சு.